சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் தமிழ்ச்செல்வியை இப்போது பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போய் தான் ஆகணும்னு அமைச்சர் சொல்லிடுறாரு. அதனால் வேறு வழியே இல்லாமல் இங்கே நம்ம ராஜாங்கமும் சன்னியாசிட்ட சொல்கிறாரு. சன்னியாசி, அமைச்சர் சொன்ன மாதிரி தமிழ்ச்செல்வியை பிரச்சாரத்துக்கு அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு சன்னியாசி சொல்கிறாங்க, அண்ணன், எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழ்ச்செல்வியை மட்டும் பிரச்சாரத்துக்கு அனுப்புறதை விட கூட சேர்த்து சேதுவையும் அனுப்பிச்சோம்னா கண்டிப்பாக பிரச்சாரம் நல்லபடியாக போகுண்ணே. ஏன்னா இன்னும் நமக்கு ஒரு நாள் தானே டைம் இருக்குது. அந்த ஒரு நாளுக்குள்ளே நாம் எல்லாரையும் கவர் பண்ணி ஆகணுண்ணே அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கம் ஒன்று சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுறாரு. இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா இப்போதைக்கு தமிழ்ச்செல்வி, ராஜாங்கம், சேது 3 பேருமே பேசிக்கிறது இல்லை. இந்த நேரத்தில் இவங்க 3 பேரும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு ஒன்றா போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி முடிவு பண்ணுறாங்க. அதை கேட்டு இங்கே சேதுவும் கூட சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி பிரச்சாரத்துக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இப்போது போஸை கழட்டி விட்டுட்டு சேதுவை அழைச்சிட்டு போகிறது இங்கே ஈஸ்வரிக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் ஈஸ்வரியும் சித்ராவும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, கடைசி கட்டத்தில் இந்த தமிழ்ச்செல்வி என்னென்னமோ பண்ணிட்டாமா அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, சித்ரா, அவள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அவள் மிகப்பெரிய கைக்காரி. ஏன்னா இந்த ஹோட்டல் நாம் அடித்து நொறுக்கணும், அடித்து நொறுக்கிட்டு பழியை தூக்கி பெரியப்பா மேலே போட்டோம். அந்த பழியினால் கண்டிப்பாக இவர் தோற்று போயிடுவார்னு நினச்சோம். இவர் மட்டும் இந்த எலெக்ஷனில் தோற்றுட்டார் அப்படின்னா காலத்துக்கும் இவரால் தான் மறக்கவே முடியாது. அப்படியே ஆள் ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுவார். நாம் அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த சொத்தையும் அவருடைய பதவி பெயரையும் போஸுக்கு வாங்கி கொடுத்தலான்னு நாம் பிளான் பண்ணோம். ஆனால் இந்த கைக்காரி ஒரே பிரச்சாரத்தில் எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வந்துட்டா. பாத்தியா, இவள் சாதாரண ஆள் இல்லை சித்ரா. இவளை நாம் சும்மா அடிக்க முடியாது, இவளை வேறு மாதிரி தான் நம்ம அடிக்கணும் அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. அம்மா, அதுக்குன்னு அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்கிறியா நீனு அப்படின்னு கேட்க, ஆமாண்டி, வேறு என்ன பண்ணுறது, அவள் எவ்வளோ அழகாக தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுறா. பாத்தியா, அவள் பிளான்லாம் மிஸ்ஸே ஆகலை. நம்ம பிளான் தான் சித்தா மிஸ் ஆகுது. அப்போது நாம் சரியாக பிளான் பண்ணலன்னு அர்த்தம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. தெளிவாக பிளான் பண்ணால் இந்நேரத்துக்கு நாம் அவளை அடித்து தம்சம் பண்ணியிருக்கலாம். புரிஞ்சுக்கோ சித்ரா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரிம்மா, இப்போதைக்கு என்னதம்மா பிளான் அப்படிங்கிறாங்க. இருடி பொறு, கண்டிப்பாக நாமளே ஒரு பிளானை போடுவோம். பிளானை போட்டு ஒரு வழியாக அந்த கதையை முடிச்சுட்ருவோம். சித்ரா, எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழ்ச்செல்வியை தூக்குறதை விட இந்த ராஜாங்கத்தை தூக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் போஸ் வராரு. என்னம்மா, என்ன சொன்னீங்க, கேட்கல சரியா அப்படின்னு சொல்ல, இல்லைடா போஸு, எனக்கு என்னமோ இந்த ராஜாங்கம், தமிழ்ச்செல்வி, சேது, உங்கள் அப்பா இந்த 4 பேர் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போகிறதே பிடிக்கலடா. எங்கே இவங்க 4 பேர் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது உங்கள் அப்பா ஏற்கனவே சும்மா இல்லாமல் சிங்சங் அடிப்பார். இப்போது தமிழ்ச்செல்வியும் சேதையும் ஒன்றா கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாரு. இப்போது உனக்கு அந்த இடத்துல ஆப்படிக்கப்படாச்சு. கண்டிப்பாக உங்கள் அப்பா உன்னை கழட்டி விட்டு தான் போவார். போகிற போக பார்த்தா இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்குள்ளே உங்கள் அப்பா இந்த சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் ஒன்று சேர்த்து வச்சுருவாரோன்னு தோணுதுடா. அப்படி மட்டும் உங்கள் பெரியப்பா ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அப்புறம் உங்கள் அப்பா ஒரு ஆள் போதும், டெய்லி போயிட்டு, அண்ணன் நீங்கள் ஜெயிச்சதுக்காகவும் தமிழ்ச்செல்வி தான், நீங்கள் ஜெயிச்சதுக்காகவும் தமிழ்ச்செல்வி தான் சொல்லி தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோபத்தை எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டு இவரையும் மனசை மாற்றி விட்டுருவார். அப்புறம் நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்காதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நானும் பார்த்து தான் இருக்கேன். பெரியப்பாவே கம்முன்னு தாம்மா இருக்கார். அப்பா தாம்மா போயிட்டு சேது வடைச்சிருப்பான்னு சொல்லி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறாருமா. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாருமா அவர் அப்படின்னு சொல்ல, அவர் கிடக்காரா, அவரை விடு, அவரை பற்றி பேச டென்ஷன் தான் ஆகும். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்ச்செல்வியை எப்படி கழட்டி விடலாம், எப்படி உங்கள் பெரியப்பாவை இந்த எலெக்ஷனில் தோக்கடிக்கலாம். அப்படி உங்கள் பெரியப்பா மட்டும் இந்த எலெக்ஷன் தோற்றுட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் எந்த எலெக்ஷன்லையும் உங்கள் பெரியப்பா நிற்க மாட்டார். அந்த எலெக்ஷனில் அவருக்கு பதிலாக நாம் நின்று ஈஸியாக ஜெயிச்சிடலாம் போஸு அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ஐடியா கொடுக்குறாங்க போஸுக்கு. நீ சொல்கிறதெல்லாம் ஓகேம்மா, கரெக்ட் தான், நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் பெரியப்பா இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா கண்டிப்பாக பெரியப்பா மிகப்பெரிய எலெக்ஷன் ஜெயிக்க போகிறாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான் போஸு, ஆனால் நாம் இதையே வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பெரியப்பா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, என்னம்மா பண்ணணும் அதுக்கு அப்படின்னு கேட்குறான் போஸு. ஒன்றும் இல்லை போஸு, ஒன்று உங்கள் பெரியப்பாவுக்கு களங்கத்தை உண்டாக்கணும், இல்லைன்னா அந்த தமிழ்ச்செல்விக்கும் பெரியப்பாவுக்கும் சண்டையை மூட்டி விடணும்.
அப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா மக்கள் திரும்பவும் பழையபடி கலைய ஆரம்பிச்சுருவாங்க. ஏன் சாதா சண்டையே இல்லாம, இது உயிர் பலியாகுற அளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கயேன். யோசிச்சு பாரு. காலகாலத்துக்கு உங்க பெரியப்பா அத நெனச்சு நெனச்சே ஃபீல் பண்ணி உடஞ்சு போயிடுவாரு. தமிழ்ச்செல்வியோ இல்லன்னா, இல்ல ராஜாங்க பெரியப்பாவோ இல்லன்னா சேதுவால சும்மா இருக்க முடியுமா? கண்டிப்பா சேது குடிச்சு குடிச்சு நாசமா போயிடுவான். எப்படி பார்த்தாலும் ஒரே கல்லுல 2 மாங்கா நமக்கு அப்படின்னு இங்க ஈஸ்வரி போஸ்ட்ட சொல்றாங்க. "அம்மா நீ சொல்றதெல்லாம் ஓகேம்மா. இதெல்லாம் நடைமுறைக்கு செட் ஆகுமா? நடைமுறைப்படுத்த முடியுமான்னு?" கேட்குறாங்க. "ஏன்டா உனக்கு இந்த சந்தேகம்? என் வயித்துல பொறந்துட்டு ஏன் இப்படி இருக்க? கண்டிப்பா நடைமுறைப்படுத்திதான்டா ஆகணும் போஸு. இத நடைமுறைப்படுத்தினா மட்டும் தான் நாம எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ முடியும். ஆனா, அத யார போட்டு தள்ளலாம் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். உனக்கு உன் ஆளுங்கள வச்சு யார போட ஈஸியா இருக்கும்? ஒண்ணு உங்க ராஜாங்க பெரியப்பாவே போடுறியா? இல்ல அந்த தமிழ்ச்செல்விய போடுறியா?" அப்படின்னு கேட்கும்போது போஸ் சொல்றான், "அம்மா இப்போதைக்கு பெரியப்பாலாம் போட வேணாம்மா. கொஞ்ச நாள் பெரியப்பா இருக்கட்டும். நாம அந்த தமிழ்ச்செல்வியே போட்டு தள்ளிடலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஈஸி சொல்றாங்க, "வேணாம் பாஸு. தமிழ்ச்செல்விய போடுறது கஷ்டம்டா. ஏன்னா இப்போ தமிழ்ச்செல்வியும் சேதுவும் தான் ஒண்ணா போறாங்க. உங்க அப்பாவும் பெரியப்பாவும் தனியா போறாங்க. அதனால உங்க பெரியப்பாவ ஈஸியா போட்டுறலாம். எனக்கு தெரிஞ்சு உங்க பெரியப்பாவ போட்டுடுறா. பெரியப்பாவ போட்டோன்னு வச்சுக்கயேன், அந்த பழிய தூக்கி எப்படியாவது செல்லப்பண்ணி குடும்பத்தில போட்டு ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணிடலாம். இது மாரி உங்க பெரியப்பா ஹோட்டல் அடிச்சு நொறுக்குனாரு. அதனால செல்லப்பாண்டி ஆள வச்சு ராஜாங்கத்த போட்டு தள்ளிட்டான்னு சொல்லி ஒரு பிரச்சனை தூண்டி விட்டோம்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா அது பிரச்சனை பெருசா வெடிக்கும். அதனால நாம ஈஸியா நம்ம நெனச்ச மாரி சேதுக்கும், தமிழ்ச்செல்விக்கும் மீண்டும் சண்டை வந்துரும். அப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையும் நாம ஆட்டைய போட்டுறலாம் பாஸ் அப்படின்னு சொல்ல, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு போஸ் உடனே அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்கள்ட்ட சொல்றான். இது மாரி இந்த ஊருக்கு எங்க பெரியப்பா ராஜாங்கம் பிரச்சாரத்துக்கு வருவாரு. அவர அங்கேயே வச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இங்க போஸு எல்லார்ட்டயும் சொல்லிடுறாங்க. அதே மாரி அங்க ஆளுங்களும் போறாங்க. ஆனா இந்த விஷயம் எப்படியோ நம்ப தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சிருது. வேற யாருங்க? நம்ம மலர் தான் வழக்கம் போல காதுல வாங்கிக்கிறாங்க. காதுல வாங்கிட்டு யாருக்கும் தெரியாம தமிழ்ச்செல்வியும் சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த கேட்ட தமிழ்ச்செல்வி உடனே கருப்புடன் செதுட்டு சொல்றாங்க. இது மாரி மாமா உயிருக்கு ஆபத்து உடனே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க முதல்ல எப்படி நம்புறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா பொய் சொல்லாத, நடிக்காதன்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லாம தமிழ்ச்செல்வி எப்படியோ பேசி எப்படியோ வச்சு அவங்கள அந்த ஸ்பாட்டுக்கும் அழைச்சிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அதுக்கு முன்னாடியே போஸ் விட்ட ஆளுங்க அங்க ராஜாங்கத்த அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. ராஜாங்கம் எல்லார்ட்டயும் சண்டை போட்டுட்ருக்காரு. அத பார்த்த போஸ பார்க்க ஆனா சேது வந்து போயிட்டு அங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாரு. அடிச்சு துவம்சம் பண்ணி அதில ஒருத்தன புடிச்சு, "இது மாரி உங்கள யார்றா அனுப்பிச்சு வச்சா? எதுக்குடா இந்த பண்ணி பிரச்சனை பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி அடிச்சு கேட்கும்போது, "முதல்ல செல்லப்பாண்டி தான் எங்கள அனுப்பிச்சு விட்டாரு" அப்படின்னு சொல்றான். ஆனா சேதுக்கு நம்பிக்கை இல்ல. "யார்றா பொய் சொல்ற? உண்மைய சொல்றா. யார்றா உன்ன அனுப்பிச்சான்னு?" சொல்லி அடிக்கும்போது, கடைசியா வலி தாங்க முடியாம அப்புறம் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். "இது மாரி போஸ் தான் எங்கள அனுப்பிச்சாரு. உங்கள போட்டு தள்ள சொல்லிட்டாரு. போட்டு தள்ளிட்டு இதுக்கு காரணம் செல்லப்பாண்டி அப்படிங்கிற மாரி எல்லார்ட்டயும் சொல்ல சொன்னாரு" அப்படின்னு சொன்ன உடனே இங்க சேதுக்கும் ஒரே அதிர்ச்சியா இருக்கு. இங்க ராஜாங்கத்துக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்கு. போஸுக்கே ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இத நம்பவே முடியல. உண்மைய கேட்குறாங்க. "உண்மையா போஸ் தான் சொன்னானான்னு?" கேட்குறாங்க. "ஐயா, என் குழந்த மேல சத்தியமா அவர் தான் அனுப்பிச்சாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே அவன அழைச்சுக்கிட்டு இங்க நேரா செல்லப்பாண்டி வீட்டுக்கு போகாம, இங்க நேரா ராஜாங்கம் போஸ் வீட்டுக்கு வராங்க. ஏன்னா, முதல்ல அவன் செல்லப்பாண்டின்னு சொன்ன உடனே செல்லப்பாண்டி வீட்டுக்கு போறதுக்கு ரெடியானாரு ராஜாங்கம். ஆனா, கடைசியா போஸ்ன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து ராஜாங்கம் போஸ கூப்பிட்டு பலாப்பழம் அறையிறாரு. சன்னியாசி விட்டா போஸ கொன்னுடுவார் போல அடிச்சு. அந்த அளவுக்கு கடுமையா அடிக்கிறாரு. அத பார்த்த ஈஸ்வரி, அப்பத்தா எல்லாம் ஓடி வந்து தடுக்குறாங்க. "என்னாச்சுடா? என்னாச்சுடா? ஏன்டா பேராண்டிய போட்டு அடிக்கிறீங்க? என்னடா பண்ணான் அவன்?" அப்படின்னு கேட்கும்போது, அப்போ கருப்பு எல்லா உண்மையும் சொல்றாரு. சொன்ன உடனே எங்க அப்பத்தாவ போட்டு பதிலுக்கு அடிக்கிறாங்க. பதிலுக்கு ஈஸ்வரி அப்படியே ஒண்ணும் தெரியாத மாரி போஸ போட்டு அடிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது, கூட இருந்தே குழி பறிச்சது இதுங்க தான். நாம தான் நம்ம புள்ளையும் நம்ம மருமகளையும் தப்பா நெனச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி அப்படியே ராஜாங்கம் கூனி குறுகி நிக்கிறாரு. அவரால எதுவுமே பேச முடியல. ஏன்னா, அவரு இந்த போஸ் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாரு. என்னுடைய வாரிசுன்னு அறிவிச்சாரு. ஆனா, அப்படியாப்பட்ட போஸு இவ்வளோ மோசமான, கேவலமான ஒரு கேடுகெட்ட வேலைய செய்வான் அப்படிங்கிறது அவர் யோசிக்கவே இல்ல. இப்போ தமிழ்ச்செல்வி, சேது 2 பேரையும் பார்த்து அப்படியே கையெடுத்து கும்புறாரு நம்ம ராஜாங்கம்.